சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்னைக்கு சாக்கார் முரளியில பாபா ஒரு பாயிண்ட் சொன்னார். உங்களுக்கு எப்பயாவது மனச்சோறு வந்ததுன்னா அல்லது மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா உடனே பாட்டு கேளுங்க, உடனே பாட்டு போடுங்க. ஆனா அதுவும் குழந்தைகள் மறந்துடுறீங்க. நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ பாட்டு போட்டாங்க இல்லையா, ரொம்ப அழகான பாட்டு, நல்ல அர்த்தமுள்ள பாட்டு. இறைவன் கொடுத்த வாழ்க்கை இது. ஆகையால நம்ம இறைவனுக்கே அர்ப்பணிக்கணும். இறைவன் தானே கொடுத்தார் இந்த தூய்மையான வாழ்க்கை. இந்த கலியுக முள் காட்டுல நம்மள பாபா ஒரு மலரா மாத்திருக்காரு அப்படின்னா, ஒரு நல்ல தூய்மையான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, இந்த வாழ்க்கையை நம்ம வீணாக்க கூடாது. இந்த வாழ்க்கை அவர் கொடுத்ததுதான். ஆகையால என்ன செய்யணும்? அவருக்கே அர்ப்பணிக்கணும். அவருக்கே அர்ப்பணிச்சுட்டு அவருடைய சொல்படி நடக்கணும், அவ்வளவுதான். அப்படி சொல்படி நடந்தால் என்ன ஆகும்? மத்ததெல்லாம் அவர் பார்த்துப்பார். எவ்வளவு அழகான ஒரு பாடலுடைய வரிகள். ஆகையால மனச்சோறு வரும் போது இந்த மாதிரி எல்லாம் பாடல்கள் கேட்டோம்னா உடனே என்ன ஆயிடும்? மைண்ட் சந்தோஷம் அடையும், அல்லது அந்த ஒரு புத்துணர்வு வரும், குஷி வந்துடும். சரி, நம்ம இப்போ முரளிக்கு வருவோம். ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே பாபாவை சந்திச்சோம். எல்லாரும் சந்திச்சீங்க இல்லையா? திருஷ்டி வாங்கினீங்க, பாபாவுடைய மகா வாக்கியங்கள் கேட்டீங்க. அப்ப எவ்வளவு சக்தி கிடைச்சது, எவ்வளவு ஊக்க உற்சாகம், எவ்வளவு தைரியம் எல்லாமே கிடைச்சது இல்லையா? அது மீண்டும் அந்த அவ்வியக்த முரளினுடைய ரிவிஷன் 18/10/2020 பாபா சொன்னார் இல்லையா, அந்த மகா வாக்கியங்களை மீண்டும் ரிவைஸ் பண்ணலாம். அதெல்லாம் 18/10/20 அவ்வியக்த மகா வாக்கியங்கள். அந்த ரிவைஸ்டு வீடியோ டேட் 17/2/2011. அப்போ 2011லயே பாபா மன்சா சேவைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். ஏன்னா இப்ப இந்த முரளில பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீண்ட காலத்தினுடைய தீவிர முயற்சியாளராக இருக்கணும். பொதுவா பாபா என்ன சொல்றாரு? எல்லா முரளிகள்லயும் நீண்ட கால முயற்சி இருக்கணும். நீண்ட கால முயற்சி இருந்தால்தான், நீண்ட கால பயிற்சி இருந்தால்தான் நீங்க எவரடி ஆகி கடைசியில பாஸ் ஆக முடியும் சொல்லி இருக்கிறார். இது நமக்கும் தெரியும். ஆனா இந்த முரளில பாபா நீண்ட காலத்தின் தீவிர முயற்சியாளர் அப்படின்றார். முயற்சிக்கே இங்க திண்டாட்டம். ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்கிறது இல்ல. ஒரு நாள் நல்லா யோகா வருது, ஒரு நாள் மனநிலை நல்லா இருக்கு, பிரச்சனைகள் வரும்போது, மாயா வரும்போது அப்படியே டவுன் ஆயிடுது. திரும்ப ஏதாவது பாபாவுடைய மகா வாக்கியங்கள் கேட்கும் போது மறுபடியும் என்ன ஆகுது? நார்மலுக்கு வருது. அதுக்கப்புறம் உயர்ந்த நிலை அடைவோம். இப்படி என்ன ஆயிட்டு இருக்கு? பிளக்சுவேஷன்ஸ் மனநிலையில இருந்துட்டே இருக்கு. அப்ப சாதாரண முயற்சிக்கே இன்னும் ஒரே சீரான நிலை அப்படின்றது இல்ல. அதுவும் பாபா நீண்ட காலத்தினுடைய முயற்சி அதுவும் இல்ல. அப்படி இருக்கும் போது நீண்ட காலத்தினுடைய தீவிர முயற்சி இருக்கணும்ன்ற, அதுக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நீண்ட காலத்தினுடைய தீவிர முயற்சியாளர் தான் கடைசியில பாஸ் வித் ஆனர் ஆக முடியும். அது இப்போ வேணும் அப்படின்றார். அதனால ஏதோ ஒரு நாள் செய்யறது, கொஞ்ச நாள் செய்யறது அப்படின்னு இல்லாம தீவிர முயற்சியாளர் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பாபா சொல்றார். நேரத்தின் அனுசாரம் பாபா சொல்றார், இந்த நேரத்திற்கு உங்களுடைய ஸ்பீட் இப்படி இருக்கணும். அதாவது நேரம் குறைவாக இருக்கு, நம்ம போய் சேர வேண்டிய இடம், அடைய வேண்டிய இலக்குன்னு சொல்லும் போது அது இன்னும் ரொம்ப தூரம் பயணம் போகணும். அதனால உங்க ஸ்பீட இன்க்ரீஸ் பண்ணுங்க, வேகத்தை அதிகரிங்க. அப்பதான் அந்த உரிய நேரத்துல போய் சேர முடியும். அப்ப அந்த தீவிர முயற்சினா என்ன, நீண்ட கால தீவிர முயற்சினா என்ன, அதுக்கு விளக்கத்தையும் பாபா கொடுத்திருக்கிறார். அப்ப அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த தீவிர முயற்சி நம்ம செய்துட்டு நீண்ட கால தீவிர முயற்சியாளர்களாக மாறும். அது இந்த முரளினுடைய லட்சியமே ஒன்று, நீண்ட காலத்தினுடைய தீவிர முயற்சியாளர் ஆகணும். ரெண்டாவது மன்சா சேவை. இடையிடையே எப்படி மற்ற சேவைகள் நம்ம செய்துட்டு இருக்கோம், அதை நமக்கு சகஜமாயிடுது. எப்போ கோர்ஸ் வந்தாலும் கொடுப்போம், யார் எப்போ முரளி கேட்டாலும் சொல்லுவோம், போன்ல கேட்டாலும் சொல்லுவோம். அப்படி இதெல்லாம் சகஜமாயிடுது. அது போல இடையிடையே மனதின் மூலமா செய்யக்கூடிய சேவையும் சகஜமாயிடணும். அப்படின்னா மனநிலை சீரா இருந்தால்தான் மனதின் மூலமா செய்ய முடியும். சுபபாவனை இருந்தால்தான் செய்ய முடியும். இரக்க மனம் இருந்தால்தான் செய்ய முடியும். அதையும் நம்ம செய்யணும். அடுத்தது தீவிர முயற்சியாளர் அப்படின்னா பாபா என்ன சொல்றார்? 4 விதமான முயற்சிகள் சைமல்டேனியஸா நடக்கணும். ஒரே நேரத்துல
4 விதமான சேவைகளும் நடக்கணும். என்ன அப்படின்னா, மனதின் மூலமா சக்தி கொடுக்கக்கூடிய சேவை. அப்படின்னா நல்ல சக்திசாலி எண்ணங்கள் தானா பரவிட்டே இருக்கணும். வேற ஒண்ணு இல்ல, நம்ம கொடுக்கிறோம் வழங்கக்கூடிய வள்ளல் அப்படிலாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் சக்திசாலி நிலையில இருந்தால், அல்லது என்னுடைய மனம் சக்திசாலி நிலையில இருந்தால், தானாகவே அந்த மனதிலிருந்து சக்திசாலியான வைப்ரேஷன்ஸ் பரவிட்டே இருக்கும், சூரியன் போல. அதனால மனதின் மூலமா சக்திசாலி வைப்ரேஷன்ஸ் பரவிட்டே இருக்கணும். அதே நேரத்துல வார்த்தைகள் மூலமா ஞானம் கொடுக்குற சேவை அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கணும். இப்படி நம்ம எல்லாமே கர்மத்தின் மூலமா, கர்மம் செய்யாம இருக்க முடியாது இல்ல. நம்ம எல்லாரும் சரீரத்துல இருக்கிறோம். ஆத்மா இந்த சரீரத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம சாப்பிடணும், எல்லா காரியங்களும் செய்யணும், அதுக்கு பணம் வேணும், சரீர நிர்வாகம் செய்யணும், பணம் சம்பாதிக்கணும், இது நடந்துகிட்டேதான் இருக்கும், கர்மம் செய்துட்டேதான் இருப்போம். அப்ப அந்த கர்ம காரியங்கள் செய்யும் போது, வேலைகள் செய்யும் போது குணதானம் செய்யுங்க. அதாவது மனதின் மூலமா சக்தி தானம், வாய் மூலமா ஞான தானம், கர்மத்தின் மூலமா குணதானம். இன்னும் ஒண்ணு அழகா சொன்னார் பாபா. 4வது, யாருடைய சம்பந்தத்துல வந்தாலோ அல்லது பிறருடைய தொடர்புல வந்தாலும் குஷி தானம் பண்ணுங்க. முடியுமா? இது 4 செய்ய முடியும். அட் ஏ டைம் நம்ம அட்டென்ஷன் வச்சிருந்தோம்னா இந்த 4 விதமான சேவையோ ஒரே நேரத்துல செய்ய முடியும். இதுக்குதான் பேரு நீண்ட காலத்தின் தீவிர முயற்சி. இது 4 தினமும் நம்ம செய்துட்டே இருந்தால் அப்ப நாம தீவிர முயற்சியாளர்களாகலாம். நீண்ட காலமாக செய்தால் நீண்ட காலத்தினுடைய தீவிர முயற்சிகளாளராகலாம். அப்போ பாபாவுடன் நம்ம போகலாம். அதுக்கு பாபா சொல்லர் போகதா வேணும், போய்தான் தீரணும் இல்லையா? யாரும் இங்க இருக்க போறது இல்ல. ரிட்டர்ன் ஜர்னிக்கான நேரம் இது. எல்லாரும் போய்தான் தீரணும். நான் வரலன்னாலும் பாபா ஒண்ணும் விட்டுட்டு போறது இல்ல. போகதான் வேணும்னு ஆன பின்னாடி ஏன் பாபா கூட போகக்கூடாது? அதெல்லாம் சிந்திக்கணும். அதனால அந்த தீவிர முயற்சியாளர், நீண்ட காலத்துடைய தீவிர முயற்சியாளர் அப்படின்னா ஸ்டாப். நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கோம், ரோட்ல ரெட் லைட் வருது, என்னதான் நமக்கு வேலை இருந்தாலும், எவ்வளவு அவசரமா நம்ம போக வேண்டியதா இருந்தாலும், அந்த ரெட் லைட் பார்த்த உடனே எப்படிப்பட்ட வண்டிங்களும் என்ன பண்ணணும்? நிக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? அது உங்களுக்கே தெரியும். அது போல அடிக்கடி நாம நம்ம டிராபிக், எண்ணங்களுடைய டிராபிக்க ஸ்டாப் சொல்லும் போது நிக்கணும். அந்த பிராக்டிஸ் நமக்கு இருக்கணும். புள்ளி ஆயிடணும். புள்ளிய பாருங்க அப்படின்றார் பாபா. முற்றுப்புள்ளி வச்சிடுங்க, நீங்களும் புள்ளி ஆயிடுங்க, மற்றவங்களையும் புள்ளியா பாருங்க. எல்லா விஷயம் முடிஞ்சது. நானும் முற்றுப்புள்ளி வச்சுட்டேன் நடந்ததுக்கு. நானும் ஆத்மா பிந்து ஆயிட்டு மற்றவங்களையும் ஆத்மாவன் பார்த்துட்டேன். ஆத்மா பார்க்கும் போது இவங்க இப்படி அவங்க அப்படி எந்த விஷயங்கள் எந்த எண்ணங்களும் வராது. அதனால இதுதான் தீவிர முயற்சியாளருடைய லட்சணங்கள். தீவிர முயற்சியாளர்கள் அப்படின்னா அது நீண்ட காலத்தினுடைய தீவிர முயற்சியாளர்கள் அப்படின்னா நீண்ட காலமா இந்த முயற்சிகள் எல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். நோட் பண்ணுங்க, ரொம்ப முக்கியமான முரளி. அப்ப என்ன செய்யணும்? நிறைய பேர் கேட்பாங்களே, என்ன முயற்சி செய்யணும், என்ன முயற்சி செய்யணும்? இந்த முயற்சிகள் எல்லாம் நம்ம செய்யணும். அப்போ தீவிர முயற்சியாளர் ஆகணும். முதல்ல முயற்சியாளர் ஆகுங்க, அதுக்கப்புறம் தீவிர முயற்சியாளர் ஆகுங்க, அப்புறம் நீண்ட காலத்தினுடைய தீவிர முயற்சியாளர் ஆயிடுவோம். இந்த முரளினுடைய தலைப்பு மனசா சேவையின் மூலமா ஆத்மாக்களுக்கு ஒரு துளி கொடுக்கக்கூடிய, தானம் கொடுக்கக்கூடிய சேவை செய்து கொண்டே நீண்ட காலமாக தீவிர முயற்சி செய்து கொண்டே எவர் ரெடியாக இருங்கள், அப்போது மாலையின் மணியாக மாறிவிடுவீர்கள் அப்படின்னு. நம்முடைய லட்சியம் வெற்றி மாலையின் மணியா வரணும். அந்த வெற்றி மாலையின் மணியாக வர்றதுக்கு நமக்கு இதெல்லாம் செய்யணும். மனசா சேவையும் செய்யணும், அதே நேரத்துல நீண்ட காலமாக தீவிர முயற்சி செய்து எவர் ரெடியாகவும் இருக்கணும். இன்று அன்பு கடல் தன்னுடைய அன்பான குழந்தைகளை சந்திக்க வந்திருக்கிறார். முதல்ல பாபா அப்படி ஒரு சீட்ல உட்கார வச்சிடுறார். என்ன? நான் அன்பு கடல். நான் யாரை சந்திக்க வந்திருக்கிறேன்? அன்பான குழந்தைகள். அப்ப நான் யாரு? பாபாவுடைய அன்பான குழந்தை. முதல்ல நாம நம்முடைய ஸ்டேஜ் இது போல உயர்த்திக்கணும். எது எப்படி இருக்கோ, நான் பாபாவுடைய அன்பான குழந்தை. என்ன பாபா சொல்லிட்டார்? இன்று அன்பு கடல் அன்பான குழந்தைகளை சந்திக்க வந்திருக்கிற. அப்ப நம்முடைய ஸ்டேஜ் அல்லது மைண்ட் செட் மாத்திக்கணும். ஏன் அந்த மாதிரி அன்பான குழந்தைகளை சந்திக்க வந்திருக்கிறேன்ற பாபா அப்படின்னா, குழந்தைகள் நினைச்சீங்களா? எல்லாரும் நினைச்சிருப்போம் இல்லையா? என்ன நினைச்சோம்? என்னுடைய பாபா வந்துருங்க, வாங்க பாபா அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. அதனால பாபாவும்
நான் வந்துட்டேன் அப்படின்றார். அப்ப நமக்கு அன்பான குழந்தைகள் நினைச்சாலே எப்படிப்பட்ட தந்தையா இருந்தாலும் அவர் என்ன செய்யணும், வந்துருவார் இல்லையா? அது போல நீங்க குழந்தைகள் நினைச்சீங்க, என்ன நினைச்சீங்க, என்னுடைய பாபா வந்துருங்கன்னு நினைச்சீங்க. அப்போ பாபாவும் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எப்படிப்பட்ட அன்பான குழந்தைகள் எல்லாருமே அப்படின்னா, அந்த அன்பினுடைய அந்த ஒரு கவர்ச்சி அல்லது அந்த ஈர்ப்பு ஒவ்வொரு குழந்தையையும் ஒவ்வொரு குழந்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாபாவை தன்னுடையவராக ஆக்கிக்கிட்டார். அந்த அன்பிற்கு அவ்வளவு ஒரு ஈர்ப்பு இருக்கு. எப்படிப்பட்ட ஈர்ப்புன்னா பகவானே உங்களுடையவர்களாக ஆயிட்டார். ஏன் பகவான் உங்களுடையவர் ஆயிட்டார் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம். அதனால அந்த அன்பிற்கு அவ்வளவு சக்தி இருக்கு, அவ்வளவு ஈர்ப்புன்றது இருக்கு. அதனால நீங்க மேரா பாபா அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை உங்களுடையவராக ஆக்கிக்கிட்டீங்க. பாபாவும் அதுக்கு என்ன பண்றாரு, அது ரெஸ்பாண்ட் கொடுக்கணும் தானே. அப்போ பாபாவும் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய குழந்தைகளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளையும் தனக்குள்ள அடக்கிட்டார். அப்ப நாம என்ன பண்ணோம், என்னுடைய பாபா அப்படின்னு சொன்னோம். பாபா நம்முடையவர் ஆயிட்டார். என்னுடைய பாபான்னு சொல்லி பாபாவை நம்முடையவராக நாம ஆக்கிக்கிட்டோம். அப்ப பாபாவும் என்னுடைய குழந்தைகளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளையும் அவருக்குள்ள அடக்கிக்கிட்டார். இது அதிசயமாக இருக்கு இல்லையா? ஒரே வார்த்தை, அவ்வளவுதான். என்னுடைய பாபா, மேரா பாபான்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, எவ்வளவு அதிசயம் நடந்துருச்சு பாருங்க அப்படின்றார். அதனால உட்கார்ந்து சிந்திக்கணும். என்னுடைய பாபான்னு சொன்ன உடனேயே வாயில சொல்றது இல்ல, அந்த மனதார நம்ம உணர்ந்து அந்த உள்ளத்துல இருந்து உள்ளபூர்வமா மேரா பாபான்னு வந்த உடனே இவ்வளவு அதிசயங்கள் நடக்குது. அதனால பாபா சொல்றார், குழந்தைகள் என்னுடைய பாபான்னு சொல்லிட்டீங்க, அந்த மேரா என்னுடையது அல்லது என்னுடைய என்ற அந்த ஒரு வார்த்தையில எவ்வளவு அன்பு அடங்கி இருக்கு அப்படின்னு. ஒரே வார்த்தை இல்லையா? அந்த மாதிரிதானே சில நேரத்துல சிலர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த ஒரு வார்த்தையில அதுல அடங்கி இருக்கக்கூடிய அன்பு வெளிப்படும் இல்லையா? அது போல பாபா சொல்றார், ஒரு வார்த்தையிலேயே உங்க அன்பு எல்லாம் வெளிப்பட்டுடுது அல்லது அவ்வளவு அன்பு இருக்கு அப்படின்றார். அதனால்தான் பாபாவும் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய குழந்தைகளே அப்படின்னு சொல்லிட்டார். பாருங்க அன்பு என்னென்ன காரியங்கள் செய்யறது பாருங்க. எப்படி இருந்தவர்களை எப்படி மாத்திடுது அன்பு. எப்படி இருந்தோம், ஆனா பாபாவுடைய அன்பு நம்மளை எப்படி மாத்திருக்கு பாருங்க. இப்படி எல்லாம் நம்ம மாறுவோம் அப்படின்றது கூட கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அப்ப நமக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள் பாபா சொல்றாரு அப்படின்னா, சரி பாபா அப்படின்னு செய்யறோம் அப்படின்னா அப்ப எவ்வளவு மாற்றங்கள் நமக்குள்ள வந்திருக்கு. எப்படி இருந்தவங்க எப்படி மாறிட்டீங்க, என்னவாக இருந்தீங்க இப்ப என்னவாக மாறி இருக்கீங்க பாத்துக்கோங்க. ஒவ்வொரு குழந்தையினுடைய அந்த நெற்றியில இன்று பாபா அன்பினுடைய அலைகள் பார்த்தார். அலைகள் வந்துட்டே இருந்தது, ஒவ்வொருத்தருடைய மனதிற்குள்ளேயும் அன்பின் அலைகள் வந்துட்டு இருந்தது. அதை பாபா பார்த்தார். அதை பார்த்து பாபாவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. பாபா பாப்தாதா சொல்ற, நாங்க மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தோம். ஏன்னா அதுல அந்த அன்பின் அலைகள் வந்துட்டு இருந்தது. அதனால இந்த அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, அதாவது ஈஸியா மனங்களை தன்னுடையதாக்கி கொள்ளலாம். பிறருடைய மனதை, பாபாவுடைய மனதை யாராக இருந்தாலும் அவங்க பிறருடைய மனங்களை நம்முடையதாக ஆக்கிக்கணும் அப்படின்னா அதுக்கு எளிதான சாதனம் அன்புதான். எந்த இருந்தாலும் சரி, எந்த ஊரை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அல்லது அந்த சின்ன குழந்தைகளா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, நாம அந்த அவங்கள நம்முடையவங்களாக ஆக்கிக்கணும்னா அதுக்கு ஆதாரம் அன்புதான். அது போல பாபாவையும் அந்த அன்பினால நாம என்ன பண்ணிட்டோம், நம்முடையவராக ஆக்கிக்கிட்டோம். எங்க போகணும்னாலோ, எப்படிப்பட்ட மனிதர்கள் கூட நம்ம இருக்கணும்னாலோ அந்த ஆன்மீக அன்பு இருந்ததுன்னா எல்லாமே ஈஸியாயிடும். அவங்க எல்லாம் நமக்கு உதவி செய்வாங்க, நம்முடையவங்க ஆயிடுவாங்க. அதனால பாபா சொல்றார், ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் இன்று அந்த அன்பின் அலைகள் வருவதை பார்த்து பார்த்து பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது பாபா ஒரு 5 minutes இந்த ட்ரில் பண்ண வைக்கிறார். பாப்தாதா எல்லாருக்கும் உட்கார்ந்து ட்ரில் செய்யுங்கன்னு சொல்லி ட்ரில் பண்ண வச்சாரு. அதாவது இன்னைக்கு உலகத்துல மனசா சேவை வேணும் இந்த உலகத்துக்கு. அதாவது என்ன தேவையோ அதுதானே நம்ம செய்யணும். எந்த காலத்துல என்ன தேவையோ, அதாவது இப்போ ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் வரும். இப்ப நம்ம வெயில் காலத்துல போய் நான் ஒரு ஸ்வெட்டர் வாங்கணும்னா எந்த கடையிலயும் ஸ்வெட்டர் இருக்காது, எல்லாமே அவங்க மாத்திருவாங்க. வெயில் காலத்துக்கு வேண்டிய அந்த ட்ரெஸ் தான் வெளியில
இதுல இருக்கும், ஷோரூம்ல இருக்கும், மத்ததெல்லாம் குடோனுக்குள்ள போயிடும். அப்போ நம்ம ஏதாவது கோட்டு வாங்கணும் இல்ல வேற ஏதோ வாங்கணும்னா அங்க இருக்காது. அதான் அந்த அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரிதான் பொருட்கள் வந்து விற்கிறாங்க. அதே போல பாபா சொல்ற இந்த நேரத்துல உலகத்துக்கு என்ன தேவை? மன்சா சேவை தேவை அப்படின்னா இப்போ வந்து ஞானம் சொல்றதை விட மனதின் மூலமா செய்யற சேவை தான் அதிகமா தேவையா இருக்கு இந்த உலகத்திற்கு. ஏன் அப்படின்னா உங்களுடைய பக்தர்கள் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு துக்கத்துல அசாந்தியில இருக்காங்க. அந்த துக்கத்திலயும் அசாந்திலையும் உங்களை நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றார் பாபா. பக்தர்கள் வந்து நம்மள நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால நாம யாரு? ஏன் நம்மள நினைக்கணும் பக்தர்கள்? பக்தர்கள் நம்மை நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? நாம வந்து பூர்வீக ஆத்மாக்கள், சும்மா நினைக்கல, நம்ம பூர்வீக ஆத்மாக்கள். ஆகையால பூர்வீக ஆத்மாக்களை எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் நேரத்தை கொடுங்க, கொஞ்ச நேரத்திற்கான அமைதியை கொடுங்க அப்படின்னு பாவம் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இங்க நமக்குதான் பாபா அமைதி கொடுங்க, நான் சாந்த சுரூபமான ஆத்மான் முயற்சி செய்துட்டு இருந்தா நாம எப்படி அவங்களுக்கு கொடுக்க முடியும்? அதனால முதல்ல இதை உணரணும். நாம பூர்வீக ஆத்மாக்கள், நம்முடைய கடமை என்ன, நம்மிடமிருந்து பக்தர்கள் எதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் உணரும் பொழுது அந்த ஸ்டேஜ்ல நம்ம இருக்க முடியும். அது பாபா புரிய வைக்கிறார். பக்தர்கள் துக்கத்திலே, சாதாரணமா இல்ல, துக்கத்திலையும் அசாந்திலையும் உங்களை நினைச்சிட்டு இருக்காங்க. பூர்வீக ஆத்மாக்களே கொஞ்ச நேரத்திற்காவது சாந்தி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு துளியாவது சுகம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, கூப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த காதுல விழலையா? கொஞ்ச நேரம் எமர்ஜ் பண்ணுங்க, இங்க இருந்து கொண்டே அந்த ஆத்மாக்களை எமர்ஜ் செய்து பாருங்க. அப்ப அந்த குரல் கேக்குதா? காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க கதறிட்டு இருக்காங்க, கூச்சலிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து கேக்குதா அப்படின்ற பாபா. அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு தன்னுடைய மனதின் சக்தி மூலமா சுகம் சாந்தியினுடைய கிரணங்களை கொடுங்க. கொண்டு போய் சேர்க்கணும் அந்த கிரணங்கள். அவங்களுக்கு தெரியாது நம்முடைய கிரணங்கள், நம்முடைய எண்ணங்கள் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம நினைச்ச உடனே அவங்க அங்க போய் சேரணும், அந்த ஆத்மாக்களை போய் அடையணும். அந்த மாதிரி சக்திசாலி மனநிலை நமக்கு இருக்கணும்ன்றது பாபா புரிய வைக்கிறார். அதனால இந்த மன்சா சேவைய வந்து முழு நாள்ல இடையிடையே செய்துட்டே இருங்க. ஏன் அப்படின்னா அதுக்கும் காரணம் சொல்றார். ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னா, நீங்க தான் பாபா கூட, நீங்களும் யாரு? உலகத்துக்கு சேவை செய்யக்கூடிய சேவகர்கள், சேவாதாரிகள். பாபா விஸ்வ கல்யாணக்காரி அப்படின்னா பாபாவோட நீங்களும் யாரா இருக்கீங்க? நாம கூட மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி, தந்தையினுடைய குழந்தைகள், நாம கூட சேவை செய்யணும். அதனால யாருக்கு செய்யணும், எதற்காக செய்யணும் அப்படின்றது பாபா அழகா புரிய வைக்கிறார். ஏன் செய்யணும் எல்லாமே சொல்லி கொடுக்கிறார். இது மூன்றையும் நம்ம உணர்ந்துட்டா என்ன சேவை செய்யணும், யாருக்கு செய்யணும், எதற்காக செய்யணும், எப்படி செய்யணும், இதெல்லாம் நம்ம உணர்ந்துட்டோம்னா அப்ப தீவிர முயற்சி நம்ம வந்து செய்ய முடியும், அதன்படி நம்ம நடக்க முடியும். அதனால நாள் முழுவதும் நீங்க வார்த்தைகள் மூலமா, வாயின் மூலமா சேவை செய்யறதுக்கு நிமித்தமா இருக்கீங்க. எப்ப யார் வந்தாலும் கோர்ஸ் கொடுப்பீங்க, எங்க எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் போய் வந்து செய்யறீங்க, இதெல்லாம் ஓகேதான். ஆனா இடையிடையே, இதற்கு இடையிடையே என்ன செய்யணும்? மன்சா சேவையினுடைய அந்த பிராக்டிஸும் நீங்க செய்யணும் அப்படின்றது. அந்த பிராக்டிஸ், அந்த பயிற்சி இருக்கணும். சமையல் செய்துட்டு இருக்கீங்களா, இடையிடையே மன்சா சேவை. ஒரு செகண்ட் எல்லா பக்தர்களையும் எமர்ஜ் பண்ணுங்க. ஒரு செகண்ட் எல்லா துக்கத்துல இருக்கிறவங்களை எமர்ஜ் பண்ணி செய்யுங்க. செய்யறது ஒரு செகண்ட் தான், ஆனா உங்க மனநிலை எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? அதனால நம்ம வந்து பாபா கூட உலகத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஆத்மாக்கள், பூர்வீக ஆத்மாக்கள் அப்படின்ற அந்த எண்ணம் இருந்ததுன்னா இந்த சேவையை நம்ம வந்து செய்ய முடியும். நம்ம கடமை இல்லையா? அப்ப என் கடமை நான் செய்யணும்ன்ற அந்த கடமை உணர்வு, பொறுப்புணர்வு உங்களுக்கு வரும். வார்த்தைகள் மூலமா எவ்வளவு நேரம் வேணாலும் அந்த ஞானம் கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சி இருக்கு. இப்போ மனதின் மூலமா செய்யக்கூடிய, ட்ரெயின் பண்ற பாபா. முடியாது, எனக்கு நேரம் இல்ல அப்படி எல்லாம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பாபா வந்து ட்ரைனிங் கொடுக்கிறார். அதனால இந்த சேவை நம்ம வந்து செய்யணும். இதுல என்ன இருக்கு, இதனால நான் செய்தா அப்ப இதுல எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கிடைக்குது அப்படின்றார். உங்களுக்கும் லாபம் இருக்கு, அவங்களுக்கும் லாபம் இருக்கு. அவங்களுக்கு அந்த சுகம் சாந்தியுடைய கிரணங்கள் போய் சேரும், அவங்க அடைவாங்க, பிராப்தி அடைவாங்க. அது ஒரு பக்கம். நமக்கு இதுல என்ன நன்மை இருக்கு, என்ன லாபம் இருக்கு அப்படின்னா, அப்ப நீங்க இதுல பிஸி ஆயிடுவீங்க. கர்மத்துல சேவை செய்யறீங்க,
வார்த்தைகள்ல சேவை செய்றீங்க, நடுநடுல மனதின் மூலமா செய்றீங்க, பிஸி ஆயிடுவீங்க. அப்ப நீங்க பிஸியா இருந்தீங்கன்னா இடையிடையில மாயா மாயான்னு ஒண்ணு வருது. அப்ப இடையிடையில அந்த மாயா வருவதற்கான வாய்ப்பு இருக்காது, அல்லது மாயா வீண் எண்ணங்களை கொண்டு வராது. இல்லைன்னா நடுநடுவுல என்ன ஆகுது, வீண் எண்ணங்கள் நம்முடைய ஸ்டேஜ் கெட்டு போச்சு அப்படின்னு அப்பப்போ கம்ப்ளைண்ட் பாபா கிட்ட, பாபா நிறைய வீண் எண்ணங்கள் வருது, நினைக்கவே முடியல அப்படிலாம் கம்ப்ளைண்ட் நம்ம சொல்லிட்டே இருப்போம், புகார் கொடுத்துட்டே இருப்போம். அதெல்லாமே முடிஞ்சிடும். நடுநடுவுல மாயா அந்த வீண் எண்ணங்களை கொண்டு வர்றது, இது செய்யறதெல்லாம் முடிஞ்சிடும். அதனால அப்ப நீங்க உழைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. வீண் எண்ணங்கள் வரும்போது தானே அழுக்காயி அதுக்கப்புறம் துவைச்சி அதுக்கப்புறம் கிளீன் பண்றதுக்கு, அழுக்கே ஆகல அப்படின்னு சொல்லும் போது உழைப்பு குறைவா இருக்கும் இல்லையா? அப்ப உழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சரி, பாபா உங்களை ஒரு கேள்வி கேட்கிற அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். சப்போஸ் பாபா நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? ஸ்தூல ரூபத்துல இல்ல, பாபா நீங்க எப்படி இருக்கீங்கன்னா உங்க முயற்சி எப்படி போயிட்டு இருக்கு, மனநிலை எப்படி இருக்கு, சதா கவலையற்றவர்களா இருக்கீங்களா, சதா குஷியில இருக்கிறீங்களா, எவர் ரெடியா இருக்கீங்களா அப்படின்ற ஒரு இது எதிர்பார்க்கிறார் பதில். அதுதான் பாபா கேட்கிறார். அப்போ பாபா சப்போஸ் கேட்டால், நீங்க எல்லாருமே எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க பாபாவுக்கு? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? எப்படி இருக்கீங்க அப்படின்னு பாபா கேக்குறாரு அப்படின்னா என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன சொல்வா? செய்துட்டு இருக்கிறோம் பாபா, முயற்சி செய்துட்டு இருக்கிறோம், நீங்க சொல்றதெல்லாம் செய்துட்டு தான் இருக்கிறோம். சதா காலம் செய்றீங்களா? அது சதா காலம் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. சில நேரம் அப்படின்னு சொல்லி பாபா புள்ளி வச்சிருக்காங்க மொழியில. அதாவது முயற்சி செய்துட்டு தான் இருக்கிறோம், ஆனால் சில நேரங்களில், அப்ப டேஷ் டேஷ் நீங்க ஃபில்அப் பண்ணு. சில நேரங்களில் என்ன ஆகுது அது உங்களுக்கே தெரியும். அப்ப சில நேரங்கள்ல அது அந்த முயற்சி நின்னு போகுது, ஸ்லோ ஆகுது அப்படின்னா, மற்ற நேரம் நல்லா இருக்கிறோம் ஆனா சில நேரத்துல இப்படி ஆயிடுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த நேரத்துல முயற்சி ஸ்லோவா நடக்குது, இல்ல முயற்சி இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடும் இல்லையா? அதனால அப்படி எல்லாம் இருக்கும்போது சதா காலத்துடைய முயற்சியாளர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, சதா முயற்சி செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆகையால பாப் தாதா குழந்தைகளுடைய ரெக்கார்டு பார்க்க விருப்பப்படுறார். நான் அமிர்த வேளை எழுந்துட்டேனா அல்லது நான் முரளி கேட்டேனா அந்த ரெக்கார்டு இல்ல, பாபா நம்முடைய ரெக்கார்டு பாக்குறாரு. என்ன ரெக்கார்ட்? சதா கால முயற்சியாளர்களாக இருக்காங்களா இவங்க? பாத்துக்கோங்க, எவ்வளவு சூக்ஷ்மமான பாயிண்ட் பாபா சொல்றாரு. நான் அந்த ரெக்கார்டு பார்க்க விருப்பப்படுறேன், அதனால உங்க ரெக்கார்டு கரெக்டா வச்சுக்கோங்க. அதாவது அவ்வப்போதுன்ற வார்த்தை இருக்கக்கூடாது. நான் ரெக்கார்டு பார்க்கும் போது ஓகே ஓகே தான், ஆனா அவ்வப்போது கொஞ்சம் இருக்கு அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு பார்க்க நானு விருப்பப்படுறேன். அதனால முடியுமா? நம்மளே கேக்குறாரு. நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நான் பாப்பேன், முடியுமா? பாபா சொல்லிட்டாருன்னா செய்துதான் ஆகணும். ஆனா பாபா நாம செய்யறோம் அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்காக முடியுமா? குழந்தைகள் அப்படித்தானே சொல்லுவோம், எழுதிருவியா, ஹோம்ஒர்க் செய்திருவியா, மார்க் வாங்கிடுவியா அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க? வாங்கிடுறோம் அப்படின்னு. நீ வாங்கணும், நீ ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு எல்லாம் சொன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஏறாது. அது போல பாபா நீங்க அந்த ரெக்கார்ட் நான் பார்க்க விருப்பப்படுறேன், அந்த மாதிரி ரெக்கார்ட் வச்சிருப்பீங்களா, ஓகேயா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நான் அந்த ரெக்கார்ட்ல என்ன பார்க்க விருப்பப்படுறேன்னா அவ்வப்போதுன்ற வார்த்தை இருக்கக்கூடாது, அது முடிஞ்சிடணும். அந்த மாதிரி நான் விருப்பப்படுறேன், நீங்க அந்த மாதிரி காட்ட தயார் அல்லது உங்க ரெக்கார்டு அப்படி வச்சிருக்க தயாரா அப்படின்றார். பாபா வேற என்ன கேக்குறாரு பாருங்க. நம்ம பக்தி மார்க்கத்தை நீ என்ன கேட்டாலும் கொடுப்ப, என் உயிரையே கொடுப்பேன், அப்படி இப்படி எல்லாம் பாட்டு பாடணும். இப்ப பாபா சொல்ற, நீங்க அதெல்லாம் தேவையில்லை, ஆனா உங்களுடைய ரெக்கார்டு இப்படி இருக்கணும், அதுதான் எனக்கு தேவை அப்படி. அதுவும் அவருக்கு இல்ல, அது யாருக்காக? நம்முடைய பெனிஃபிட்காக தான். அதனால சில குழந்தைகள் எல்லாம் நல்லா ரொம்ப யுக்தியா பதில் சொல்லுவோம். சில நேரத்துல எப்படி சொல்லுவோம்? பாபா நாங்க முயற்சி செய்துட்டு தான் இருக்கிறோம், நீங்க வேணா பாருங்களேன், அந்த நேரம் வரும்போது நாங்க தயாராயிடுறோம், நாங்க என்ன சும்மாவா இருக்கிறோம், தினமும் செய்துட்டு தானே இருக்கிறோம். அப்ப அந்த நேரம் வரும் பொழுது நாங்க தயாராயிடுவோம், ரெடி ஆயிடுவோம். ரெடி ஆயிதுன்னு தீரணும். இப்ப ரெடி ஆயிட்டே இருக்கிறோம், நம்முடைய ஏம் என்ன? கடைசியில நம்ம ரெடி ஆகணும், ஆயிடுவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். அதான் இந்த மாதிரி எல்லாம் பதில் சொல்வதற்கு பதிலாக பாபா எதை பார்க்க விருப்பப்படுறாரு அப்படின்னா
எவர் ரெடி. பாபா நான் எவர் ரெடி, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் ரெடி அப்படின்னு சொல்ற மாதிரி நான் ரெடியா இருக்கிறேன். நீங்க வந்து சொல்லுங்க, கூப்பிடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ற அந்த ஸ்டேஜ். சேவைக்கும் சரி, எதுக்கு வேணாலும் சரி, பாபா நான் ரெடி. எவ்வளவு அழகா இருக்கும். யாராவது நமக்காக நான் ரெடியா இருக்கிறேன் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, நான் ரெடியா இருக்கிறேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு நமக்கு ஆறுதலா இருக்கு. அது போல பாபா வந்து நாம வந்து பாபாவுக்கு சொல்லணும், பாபா நான் ரெடியா இருக்கிறேன், நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, எந்த சேவைக்கு வேணாலும் யூஸ் பண்ணுங்க. பாபா நான் ரெடியா இருக்கிறேன், கூட்டிட்டு போகணும்னா கூட்டிட்டு போங்க அப்படின்ற அந்த ஒரு கான்பிடன்ஸ் நமக்கு இருக்கா? அப்படின்னா முயற்சி செய்திருந்தால் தானே அப்படி எல்லாம் சொல்ல முடியும். அதனால காரணங்கள், சாக்கு போக்கு எல்லாம் சொல்லக்கூடாது. நாங்க செய்துட்டு தான் இருக்கோம், நாங்க ஒண்ணும் சும்மா இல்ல, நாங்க அந்த நேரத்துக்கு வந்துருவோம், அந்த நேரத்துக்கு நாங்க ரெடி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றத விட்டுட்டு, நான் தயாரா இருக்கிற பாபா, நீங்க எப்ப வேணாலும் கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லணும். முடியுமா அப்படின்ற. சரி, ஏன் அந்த மாதிரி சொல்லணும்? நான் தயாரா இருக்கிற பாபா அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஏன் அப்படின்னா, அந்த எவர் ரெடியாக இருக்கக்கூடிய அந்த பயிற்சி அல்லது மாயாவை ஜெயிக்கக்கூடிய, மனதை ஜெயிக்கக்கூடிய, உலகத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த சன்ஸ்காரம். எவரடியாக இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? நம்ம மாயாவை ஜெயிச்சிட்டோ அல்லது மனதை ஜெயிச்சிட்டோ, மனதை வென்றால் உலகத்தையும் வென்றவர்கள் இல்லையா? அப்ப அந்த உலகத்தையும் ஜெயிக்கக்கூடிய அந்த சன்ஸ்காரம் இருக்கே, இதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, மாயாவை ஜெயிக்கக்கூடிய, மனதை வெல்லக்கூடிய, உலகத்தை வெல்லக்கூடிய அந்த சன்ஸ்காரம், வெல்லக்கூடிய சன்ஸ்காரம், வெற்றி அடையக்கூடிய சன்ஸ்காரம். அப்ப அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லயும் இந்த வெற்றி அடையக்கூடிய சன்ஸ்காரம் இருந்ததுன்னா, அந்த சன்ஸ்காரம் உங்களை நாளைக்கு என்ன பண்ணணும், பெரிய விஷயங்களை கூட வெற்றி அடைய வச்சிடும். அதனால பாபா அந்த வெற்றி அடையக்கூடிய அந்த சன்ஸ்காரத்தை ஹைலைட் பண்றார். அது அது எவ்வளவு காலம், ஏதோ ஒரு வெற்றி, 10 கேம் விளையாடுறாங்க, ஒரு கேம்ல ஜெயிச்சாங்கன்னா அவங்க எல்லாம் ஃபேமஸ் ஆகவே மாட்டாங்க இல்லையா? ஒவ்வொரு விளையாட்டுலயும், ஒவ்வொரு இது போட்டியிலயும், ஸ்போர்ட்லயும் அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுவாங்க. அதனால இந்த உலகத்திலேயே ஸ்போர்ட்ஸ்ல அப்படிதானே, முதல்ல இது வந்து ஏதாவது விளையாடணும், அதுக்கப்புறம் வந்து குவார்டர் ஃபைனல்ஸுக்கு வருவாங்க, அதுல ஜெயிச்சாதான் செமி ஃபைனல்ஸுக்கு வருவாங்க, அதுல ஜெயிச்சாதான் ஃபைனல்ஸ். அது படிப்படியா போவாங்க. அது போல இந்த ரவுண்ட்ஸ் அதுல இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும், விளையாட்டுல. அது போல நாம கூட சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெயிச்சிருக்கணும், வெற்றி அடையக்கூடிய இந்த சன்ஸ்காரம் இருக்கணும். ஒரு வாரம், ஒரு மாசம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம ஜெயிச்சுட்டே போனோம் அப்படின்னா, அந்த ஜெயிக்கக்கூடிய சன்ஸ்காரம் நமக்கு இருக்கே, அந்த சன்ஸ்காரம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த நீண்ட காலத்தினுடைய வெற்றி அடையக்கூடிய சன்ஸ்காரம் தான் உங்களை வெற்றி மாலையில விசேஷ மணியாக ஆக்கிடுறது. வெற்றி மாலையில வருவீங்களான்னா ஆமா வருவோம். அப்ப அந்த வெற்றி மாலையினுடைய விசேஷ மணி ஆகணும்னா, வெற்றி மாலையினால அதுலயே இருக்கு, அந்த வெற்றி அடையக்கூடிய சன்ஸ்காரம் இருந்தால்தான் வெற்றி மாலையில வர முடியும். அதனாலதான் பாபா அந்த மாதிரி வெற்றி அடையக்கூடிய சன்ஸ்காரம் இருக்கான்னு பாத்துக்கோங்க அப்படின்றார். அப்போதான் நீங்க பாஸ் வித் ஆனர் ஆக முடியும். வெறும் பாஸ் இல்ல, கௌரவமாக பாஸ் ஆகணும். அப்படின்னா தண்டனை அடையாம தலை நிமிர்ந்து போகணும், பாஸ் வித் ஆனர் ஆகணும். இப்போ சொல்லுங்க, தைரியம் இருக்குதானே? வேற எதுக்கு இந்த மாதிரி முயற்சி செய்யறதுக்கு, வெற்றி அடையிறதுக்கு தைரியம் இருக்குதானே? பாருங்க, பாபா எவ்வளவு அழகா புரிய வச்சு நமக்கு வந்து முயற்சி செய்ய வைக்கிறார். இது போல யார் நமக்கு வந்து தைரியம் கொடுக்க முடியும்? எல்லாமே தெரியும், நம்ம குழந்தைகள் எந்த மாதிரி இருக்கிறோம், மாய வந்தா எப்படி மாறுவோம், எல்லாம் தெரியும். ஆனாலும் குழந்தைகள் மீது அவ்வளோ நம்பிக்கை பாபாவுக்கு. அதனால இப்படி சொல்லி புரிய வச்சு நம்மள மாத்திட்டு இருக்கிறார். பாஸ் வித் ஆனர் ஆகுவீங்க தானே சொல்லிட்டு, நோ சாய்ஸ், சாய்ஸ் எல்லாம் ஆப்ஷன் எல்லாம் கிடையாது, ஆகலாமா வேண்டாமா அப்படின்றதுக்கெல்லாம் வந்து இங்க இடம் இல்ல. மாறியே தீரணும், பாஸ் ஆகியே தீரணும், பாஸ் வித் ஆனர் ஆகியே தீரணும் அப்படின்றார். அதனால்தான் துவாபர் யுகத்துல இருந்து இதுவரைக்கும் நீங்க பாக்கலாம், எப்படி இருக்கீங்க, நீங்க பூஜைக்குரியவர்களாக இருக்கிறீங்க, எல்லாரும் பூஜை செய்துட்டு இருக்காங்க. அதனால அந்த மாதிரி பாஸ் வித் ஆனர் ஆனால்தான் இந்த மாதிரி ஒரு நிலை, பூஜைக்குரிய நிலை நம்ம அடைய முடியும், அல்லது மாலையினுடைய மணி ஆக முடியும். அதனால பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மாலையினுடைய மணி நான் ஆகணும், என்னை ஆக்கிக்கணும் அப்படின்ற அந்த சுத்தமான எண்ணம் இருக்குதானே, யாரும் ஆக்க முடியாது.
வெற்றி மாலையின் மணி ஆகணும்னா நான் என்னை அந்த வெற்றி மாலையினுடைய மணி ஆகுறதுக்கான தகுதி நானே அடையணும். நானே அந்த வெற்றி மாலை மணி ஆக்கணும் என்னை. அதனாலதான் பாபா அந்த சுத்த எண்ணமாவது இருக்கா, முயற்சி அப்புறமா. ஆனா முதல்ல நான் என்னை வெற்றி மாலையினுடைய மணி ஆக்கிக்கணும், நான் ஆகணும் அப்படின்ற அந்த எண்ணம் நமக்கு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் மற்ற காரியங்கள் எல்லாம் தானா நடக்கும். அந்த முதல்ல அந்த எண்ணம், சுத்த எண்ணத்தை கொண்டு வாங்க. பாப் தாதா தினமும் அமிர்த வேளையில மாலையினுடைய மணிகளை பாக்குறார். பார்த்துட்டு விசேஷமாக சந்திக்கிறார் மாலையினுடைய மணிகளை. பாபா பாருங்க, உலகத்துல எல்லாருமே பகவானுடைய மாலையை ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாபா வந்து அமிர்த வேளையில யாருடைய மணி மாலையை பாக்குறாரு? விசேஷமா குழந்தைகளுடைய மணி மாலையை பாக்குறார், சந்திக்கிறார். அந்த மணில இருக்கக்கூடிய ஸ்பெஷல் மணிகளை சந்திக்கிறார். அதனால பாபா கேக்குறார், அதாவது எப்படி அழகா சொல்றார் பாபா, புரிய வைக்கிறப்பாங்க. நான் அமிர்த வேளையில அந்த விசேஷ வெற்றி மாலையினுடைய மணிகளை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அந்த மாலையில இருக்கக்கூடிய மணிகள் என்று உங்களை உணர்றீங்களா? அப்படின்னா அந்த மாலையின் வெற்றி மாலையினுடைய மணிகள் அப்படின்றது தன்னைத்தான் உணர்றீங்களா அப்படின்றார். அதனால 2 மாலைகள் இருக்கு. ஒண்ணு 108 மணி மாலை, இன்னொன்று 16,108. 2 மாலைகள் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் மாலையில இல்ல அப்படின்னா அப்ப அண்டர்ஸ்டுட், நீங்க 2வது மாலையில இருக்கீங்க. அதனால இந்த விசேஷ மாலை, முதல் மாலை தான் எல்லார் கையில இருக்கும். அந்த 108 மணி மாலை தான் ரொம்ப பிரபலமானது, ஃபேமஸ் ஆனது, எல்லாரும் வச்சிருப்பாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. 16,108ன்றது ஏதோ கோவில்கள்ல இருக்கும், ஏதோ விசேஷ நாட்களுக்கு மட்டும் அதை எடுத்து எல்லாரும் உட்கார்ந்து அதை ஜெபம் பண்ணி அப்புறம் பூஜை செய்துட்டு அதுக்கப்புறம் வந்து புட்டிக்குள்ள போட்டு வச்சிடுவாங்க. அதனால பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, விசேஷ மாலையினுடைய அந்த மகிமை அல்லது அந்த பூஜைக்குரியவர்களாக நீங்க வந்து மாறணும் அப்படின்னா, அந்த முதல் மாலையில நான் மணியாக வந்தேன் அப்படின்னா அப்ப நான் வந்து பூஜைக்குரிய ஆத்மா, பூஜைக்கு தகுதியான ஆத்மாவாக மாறிடுறேன். அப்ப பூஜைக்கு தகுதியான ஆத்மா, பூஜைக்குரிய ஆத்மானா கண்டிப்பா முதல் மாலையில தான் இருக்கணும். முதல் மாலையில வரவங்க தான் அந்த ஒரு நிலையை அடைய முடியும். அதனால பாப்தாதா இன்று அந்த மணிகளை பார்த்து கொண்டிருந்தார். எந்த மணிகள்? 108 மணி மாலையில வரக்கூடிய அந்த வெற்றியாளர்கள் அல்லது அந்த மணிகளை பார்த்து கொண்டிருந்தார். ஏன் அப்படின்னா, காரணம் என்ன? அந்த மாலையில நம்ம ஏன் வரணும் அப்படின்னா, அந்த 108 மணி மாலையில வரக்கூடியவங்க தான் பிரம்மா பாபா கூட விசேஷமா ராஜ்ய அதிகாரிகளாக மாற முடியும், அல்லது பாபா பிரம்மா பாபாவுடன் அவங்க வந்து சத்தியுகத்துக்கு என்டர் ஆக முடியும். அதனால நம்ம அந்த மணிகள், பிரம்மா பாபா தயாராகணும்னா அவரு தன் கூட யார் யார் வராங்களோ அவங்க எல்லாம் ரெடியா, கார்ல நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்ல நம்ம ரெடி ஆயிட்டோம், யார் யார் வராங்களோ அவங்க எல்லாம் ரெடியான்னு பாக்குறோம். நம்ம மட்டும் கிளம்பி போயிட்டே இருக்க முடியாது இல்லையா? அது போல பாபா சொல்ற, பிரம்மா பாபா கூட யாரு வந்து வருவாங்க? அந்த வெற்றி மாலையில 108 மணி மாலையில வரக்கூடிய ஆத்மாக்கள் தான் பாபா கூட வரக்கூடியவங்க, ராஜ்ய அதிகாரியாக மாறக்கூடியவங்க. ஆகையால இன்று பிரம்மா பாபா தன்னுடைய அந்த தீவிர முயற்சியாளர்கள், எதிர்காலத்துல தன்னுடன் வரக்கூடிய ராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களை பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ எல்லாருமே சிம்ஹாசனத்துல அமர்ந்துருவோமா என்ன? அதுவும் இருக்கு. எல்லாருமே சிம்ஹாசனத்துல அமர்ந்துட முடியாது. அதனால பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, யாரோ 2 பேர் தான் சிம்ஹாசனத்துல வந்து அமருவாங்க, சிம்ஹாசன அதிகாரியா மாறுவாங்க. மற்றவங்க எல்லாம் அந்த ராயல் ஃபேமிலிலயோ அல்லது மற்ற உயர்ந்த பதவிகள்லயோ இருப்பாங்க இல்லையா? அதனால அவங்க எல்லாம் தயாரா அப்படின்னு சொல்லி பாபா பாக்குறாரு. இன்று பாபா அதை செக் பண்ணாரு. பாப்தாதா கூட நீங்க வந்து போகணும். ஏன் அப்படின்னா, இது ரிட்டர்ன் ஜர்னி, திரும்புற நேரம், வீடு திரும்புற நேரம், போய் தான் ஆகணும். அதனால பாப்தாதா கூட எல்லாரும் போகணும். ஏன்னா உங்களுடைய ரிட்டர்ன் ஜர்னி எல்லாரும் இப்ப போகணும்னு முடிவாயிடுச்சு, போய் தான் தீரணும், போகணும். அப்ப ஏன் பாபா கூட போக கூடாது அப்படின்ற அர்த்தத்துல பாபா கேக்குறாரு. அதனால தனியா போக கூடாது, பாபா கூட தான் போகணும். அப்ப போகணும்னு முடிவான பின்னாடி நம்ம முடிவு பண்றதுக்கு என்ன இருக்கு? போய் தான் ஆகணும்.
அப்ப போகணும்னு ஆன பின்னாடி ஏன் பாபா கூட போக கூடாது அப்படின்னு பாபா அந்த ஒரு ஊக்கத்தை வந்து வர வைக்கிறார். தனியா போக வேண்டாம், கூட போகணும்னா பாபா கூட இருக்கணும். பாபா கூட இருக்கிறவங்க தான் பாபா கூட போக முடியும். அருகில் இருக்கக்கூடிய அந்த மணிகள் யாராக முடியும் அப்படின்னு கேக்குறாரு பாபா. பாபா கூட போகணும் அப்படின்னா பாபாவுடைய அருகில் இருக்கணும். அப்ப அந்த அருகில் இருக்கக்கூடிய மணிகள் யார்? அது பாபா கேள்வியை கேட்டு பதில் சொல்ற. அருகில் இருக்கக்கூடிய மணிகள் யார் என்றால், யார் நீண்ட காலமாக தீவிர முயற்சியாளர்களாக இருப்பாங்களோ அவங்கதான் பாபாவுடைய அருகில இருப்பாங்க, பாபா கூட போகக்கூடியவங்க. முயற்சியாளர்கள் இல்ல, அவ்வப்போது முயற்சி தீவிர முயற்சி செய்யக்கூடியவர்களும் இல்ல, சதா காலம் அல்லது நீண்ட காலம் தீவிர முயற்சி செய்யக்கூடிய ஆத்மாக்கள் தான் பாபா கூட போக முடியும். இப்ப பாத்துக்கோங்க, நான் பாபா கூடவே போகிறதுக்கான அந்த தகுதி எனக்கு இருக்கா? அந்த மாதிரி யார் நீண்ட கால முயற்சி செய்யறாங்களோ அவங்கதான் பாபாவுக்கு சமமாக ராஜ்ய அதிகாரிகள் ஆக முடியும். சொல்லுங்க, இப்போ என்ன நினைக்கிறீங்க? நான் தீவிர முயற்சியாளர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தீவிர முயற்சி இருக்கா? யாரெல்லாம் நான் தீவிர முயற்சியாளர் பாபா அந்த வரிசையில நான் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கை தூக்குங்க பாக்கலாம். அதனால தீவிர முயற்சி, முயற்சி இல்ல, தீவிர முயற்சி செய்யக்கூடியவங்க நல்லா கை தூக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, நல்லா வந்து உயரமா தூக்குங்க அப்படின்றார். எல்லாரும் கை தூக்கிட்டு இருந்தாங்க. நல்லது என்றார் பாபா. பாப்தாதா தினமும் குழந்தைகளுடைய சார்ட் வந்து பாக்குறாரு. மெஜாரிட்டி குழந்தைகள் தீவிர முயற்சியாளர்களா தான் இருக்கிறாங்க. ஆனால் அவ்வப்போது என்ற வார்த்தையும் கூடவே இருக்கு. தீவிர முயற்சியாளர்கள் தான் அப்பப்போ அவ்வப்போது என்ன ஆயிடுது, முயற்சி தீவிர முயற்சியில இருந்து கொஞ்சம் முயற்சி நிலைக்கு வந்துடும். அதனால பாபா வந்து ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார்? ஏதோ ஒண்ணு இல்லாததுக்கு முயற்சியாளர்களா இருக்கிறாங்க, ஏதோ பார்த்துட்டு கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னா பாபா சொல்றது அப்படி முடியாது. தீவிர முயற்சியாளர்களாக இருங்க. அதுக்கு ஏன் சொல்றாரு பாபானா, அதுவும் அட்டென்ஷன் பிளீஸ், தயவு செய்து கவனம் கொடுங்க, தீவிர முயற்சியாளர்களாக இருங்க, தீவிர முயற்சி செய்யுங்க, நீண்ட கால தீவிர முயற்சியாளர் ஆகுங்கன்னு ஏன் சொல்றாரு பாபா அப்படின்னா, அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும். எந்த விஷயத்துக்கு அட்டென்ஷன் அப்படின்னா, சூக்ஷ்ம எண்ணங்களிலும் அலைச்சல்கள் இருக்கக்கூடாது. இது மிக முக்கியமான பாயிண்ட். நம்ம தீவிர முயற்சி செய்யணும்னு நினைச்சா பாபா கொடுத்த விளக்கம் என்ன? யாரு தீவிர முயற்சியாளர்களோ அவங்க சூக்ஷ்ம ரூபத்துல கூட, சூக்ஷ்ம லெவல்ல அல்லது சூக்ஷ்மமாக கூட எண்ணங்களுடைய அந்த எண்ண அளவுல கூட அலைச்சல்ல வரமாட்டாங்க, இருக்கக்கூடாது. அதாவது ஆடி போயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க, மனம் ஆடி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது. சூக்ஷ்ம எண்ணங்கள் கூட அந்த எண்ண லெவல்ல கூட ஆடக்கூடாது, அலைச்சல் இருக்கக்கூடாது. ஆடாத அசையாத அந்த சுத்த எண்ணங்களுடையவர்களாக இருக்கணும். அவங்கதான் தீவிர முயற்சியாளர்கள். அதெல்லாம் நோட் பண்ணுங்க. இதுவும் என்ன சொல்றாரு, எப்பயாவது ஒரு தடவை இருந்தா போதாது, இது கூட நீண்ட காலத்திற்கு இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கணும் அப்படின்றார். உருவாக்கிக்கோங்க. அதாவது எப்பயோ ஒரு தடவை ஆடல, ஆனா 9 முறை ஆடிடுற, ஒரு முறைதான் ஆடாத அசையாத நிலை இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடாது. ரெக்கார்டு பார்க்க பாபா வந்து நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்றார். அப்படி இருக்கும் போது நம்முடைய ஸ்திதி அல்லது நம்முடைய மனநிலையை எப்படி உருவாக்கிக்கணும்? ஆடாததாக அசையாததாக சுத்த எண்ணங்களுடையதாக இருக்கணும். எண்ணத்துல கூட சூக்ஷ்ம ரூபத்துல கூட ஆடக்கூடாது. சில குழந்தைகள் பாபாவுடன் உரையாடல் செய்யும் போது ரொம்ப இனிமையாகவே பேசுறாங்க. என்ன சொல்றாங்க, பாபா நாங்களாம் தயாராதான் இருக்கிறோம், நீங்க வேணா பாருங்க, நேரம் வரும் பொழுது நாங்க ரெடி ஆயிடுவோம், எல்லாமே ரெடி தான், இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, பாபாவுக்கே வந்து அந்த ஆறுதல் சொல்ற மாதிரி, நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்க ரெடி ஆயிடுறோம், செய்துன்னு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாபா சொல்ற, நேரம் நெருங்க நெருங்க என்ன ஆகும்னா சூழ்நிலைகள் மோசமாக மாறும். அப்ப அந்த சூழ்நிலைகள் மாறும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் வைராகியம் வரதான் செய்யும். ஆட்டோமேட்டிக்கா வரும், தானாகவே அப்படி இருக்கும் அந்த சூழ்நிலைகள். அந்த சூழ்நிலையை பார்க்கும் போது இயல்பாகவே இயற்கையாகவே எல்லாருக்கும் வந்து வைராகியம் வரும். அப்போ உங்க டீச்சர் யார் ஆயிட்டாங்க? அதாவது யார் சொல்லி உங்களுக்கு வைராகியம் வந்தது? பாபா சொல்லி வரல,
சூழ்நிலைகள் அந்த டிராமா சொல்லி உங்களுக்கு வைராகியம் வந்ததுன்னா அப்போ உங்க டீச்சர் யாரு? நேரமா அல்லது தந்தையா? யாரு டீச்சர்? அப்ப வந்து நேரம் டீச்சர்னா மார்க் நேரத்துக்கு போயிடும் இல்லையா? பாபா சொல்லி நம்ம மாறி இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பாஸ்வி தானர் ஆகலாம். அல்லது சூழ்நிலை வந்தது வேற வழி இல்ல நான் பாபாவை நினைச்சேன் அப்படின்னா அப்ப மார்க் வந்து என்ன ஆயிடும்? குறைஞ்சிடும். அதனாலதான் பாபா வந்து டீச்சர் யாருன்னு பாரு. நேரம் நமக்கு வந்து டிராமா நமக்கு பாடம் கற்பிக்க கூடாது. நம்ம மாறலன்னா கடைசியில டிராமா வந்துதான் நமக்கு சொல்லி கொடுத்துதான் நம்மள மாத்தோம். அது வேற விஷயம். அந்த ஒரு சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம மாறி இருக்கணும்ன்றது பாபா புரிய வைக்கிறார். அதனால நேரம் வந்து உங்களுடைய படைப்பு இல்ல. அதாவது உங்களுக்காக படைக்கப்பட்டது தானே எல்லாமே. அதனால இப்போ பாபா சமிகையை கொடுத்துட்டு இருக்கிறார். என்ன சமிகை? நீண்ட காலம் யார் தீவிர முயற்சியாளர்களாக இருப்பார்களோ அவங்கதான் பாஸ்வித்தானர் ஆக முடியும். அல்லது நீண்ட கால தீவிர முயற்சியாளர்கள் தான் கடைசியில அந்த முயற்சி தீவிர முயற்சி தான் உங்களை பாஸ்வித்தானராக ஆக்கிவிடும் அப்படின்றது. அதனால பாஸ்வித்தானர் ஆக்கணும்னா அந்த வெற்றி அடையக்கூடிய சம்ஸ்காரமும் இருக்கணும், நீண்ட காலம் தீவிர முயற்சியினுடைய சம்ஸ்காரமும் இருக்கணும். மற்றபடி எல்லாருமே பாஸ் ஆயிடுவீங்க, இதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் பாஸ்வித்தானர் ஆகணும்னா நீண்ட காலத்தினுடைய தீவிர முயற்சி இருக்கணும். அதுவும் இடைவிடாத தீவிர முயற்சியாளரா இருக்கணும். ஏதோ 4 நாள் செய்யுது 4 நாள் இல்ல அப்படி கிடையாது. இடைவிடாம நீங்க தீவிர முயற்சியாளராக இருக்கணும். அது இப்ப தேவையா இருக்கு. இது தயவு செய்து நோட் பண்ணுங்க. எல்லாம் நம்ம செய்துட்டு இருக்கோம், செய்யறோம் பாபா நினைக்கிறோம். ஆனா அப்பப்போ இப்படி ஆயிடுது அப்படி ஆயிடுது. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி காரணங்களை இப்போ சொல்லக்கூடாது. நோட் பண்ணுங்க. இப்பவும் பாபா அப்பப்போ இந்த மாதிரி நடந்துடுறது அப்படின்னு சொல்லக்கூடாது. சம்திங் ஏதாவது ஒண்ணு வந்துடுது, இது மாதிரி நடந்துடுது, இது போல நான் செய்திடுறேன் அப்படின்ற இதெல்லாமே காரணங்கள் சொல்லக்கூடாது. இது வரைக்கும் சொன்னீங்க, ஓகே, இனிமேல் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு அந்த மாதிரி செய்யாதீங்க, இருக்காதீங்க. ஏன்னா பாபாவுக்கு குழந்தைகள் மீது அன்பு எப்பொழுதுமே இருக்கதா செய்யுது. எப்பவுமே பாபாவுக்கு அன்பு இருக்கு. அந்த கடைசி மணியின் மீது கூட பாபாவுக்கு அன்பு இருக்கு. கடைசி மணி வரைக்கும் இருக்கு. கடைசி நேரம் வரைக்கும் பாபாவுக்கு குழந்தைகள் மீது அன்பு இருக்கு. அந்த கடைசி மணியின் மீது கூட பாபாவுக்கு அன்பு இருக்குன்னு அவங்க முயற்சியாளரா இருப்பாங்க, இல்ல அதை விட கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் கம்மியா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க மீது கூட பாபாவுக்கு அன்பு இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அதுவும் புரிய வைக்கிறார் பாபா. இப்ப எல்லாம் பெரிய பெரிய ஆத்மாக்கள் இருக்காங்க, மகான் ஆத்மாக்கள் நிறைய பேர் எல்லாம் வந்து அந்த ஆத்மாக்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த பெரிய பெரிய ஆத்மாக்கள் கூட என்னுடைய பாபா அப்படின்னு வந்து சொல்லல. எப்படி அவங்க சொல்லுவாங்க? அவங்கதான் சிவோகம், நானே சிவன் நானே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சாது சன்னியாசிகள், மகாத்மாக்கள், தர்மாத்மாக்கள் அவங்க எல்லாம் எப்படி மேரா பாபா சொல்லுவாங்க, என்னுடைய பாபான்னு சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. நானே கடவுள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, எனக்குள்ளே கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு என்னுடைய பாபான்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனா இங்க ஈஸ்வரிய பரிவாரத்துல இருக்கக்கூடிய அந்த கடைசி மணி, கடைசி மாலையில இருக்கக்கூடிய அந்த கடைசி மணி கூட என்ன சொல்லும்? என்னுடைய பாபா. அந்த 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 ஒரு வார்த்தைக்காக மனதார உணர்ந்து அந்த ஆத்மா என்னுடைய பாபான்னு சொன்னதுனால பாபா சொல்ல கடைசி மணியின் மீது கூட எனக்கு அன்பு இருக்கு அப்படின்றார். ஏன் அப்படின்னா என்னுடைய பாபா அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க இல்ல, சொல்றது இல்ல, ஏத்துக்கிட்டாங்க இல்லையா? ஆகையால அவங்க மீது கூட பாபாவுக்கு அன்பு இருக்கு. குழந்தைகள் மீது பாபாவுக்கு அன்பு இருக்கதா, கடைசி வரை இருக்கதா செய்யும், கடைசி மணி வரைக்கும் இருக்கதா செய்யும். ஏன்னா இந்த அன்பு தான் உங்களை பாபானுடையவர்களாக ஆக்கி இருக்கு. அதனால கண்டிப்பா இருக்கும். அதே நேரத்துல பாப்தாதா இன்னொரு விஷயத்தை சொல்றார். மெஜாரிட்டி குழந்தைகளுக்கு அந்த அன்புன்றது இருக்கு. மெஜாரிட்டி அன்பான குழந்தைகள் தான். கடைசி வரைக்கும் அந்த அன்பு இருக்கதா செய்யும். ஓகேதான். அதாவது எல்லா மெஜாரிட்டி குழந்தைகள் அன்பானவர்கள் தான். எல்லாருக்கும் அன்பு இருக்கே மீது கடைசி வரைக்கும் இருக்கதா போகுது, அது ஓகேதான். ஆனா இப்ப வந்து வெறும் அன்பானவர்களா மட்டும் இருந்தால் போதாது. அடுத்தது இப்ப என்ன செய்யணும்ன்ற பாபா சக்தியும் வேணும். அன்பு மட்டும் இருந்தா போதாது, சக்தியும் வேணும், தீவிர முயற்சியும் வேணும். இதையும் அண்டர்லைன் பண்ணுங்க. எனக்கு பாபா மீது அன்பு இருக்கு, நான் பாபா குழந்தையா இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், ஸ்ரீமத் கடைபிடிக்கிறேன், நியமப்படி இருக்கிறேன், நான் சேவை செய்யறேன், இவ்வளவு கொடுக்குறேன், அதெல்லாம் ஓகேதான். உங்களுக்கு பாபா மீது அன்பு இருக்கிறது பாபாவே சொல்லிட்டார், அக்னாலேஜ் பண்ணிட்டார். இப்போ அடுத்தது வந்து சக்தி வேணும்.
தீவிர முயற்சியும் வேணும் அப்படின்றார். நல்லது, அதெல்லாம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. பாப் தாதாவுக்கு குழந்தைகள் மீது ஃபெய்த் இருக்குன்ற நிச்சயம் நம்பிக்கை இருக்கு அப்படின்றார். அதாவது நம்ம செய்வோம் அப்படின்னு பாபாவுக்கு நம்பிக்கை இருக்கா, அதனால வாழ்த்துக்கள் சொல்றார் பாபா. இப்போத்துல இருந்து நம்ம இன்னும் அதை செய்யல, நம்ம செய்வோம். பாபா சொல்ற மாதிரி இந்த ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கா. எனக்கு தெரியும் உன்னால முடியும். எப்படி இருக்குன்னா, நீங்க செய்ய முடியும், தீவிர முயற்சியாளர் ஆக முடியும். அன்பானவர்கள் தான் நீங்க தீவிர முயற்சியாளர்கள் ஆகும். என்ன அன்பு இருக்கு இல்லையா, அதனால சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாபாவுக்கு குழந்தைகள் மீது ஃபெய்த் இருக்கு, நிச்சயம் இருக்குன்றார். செய்ய முடியும் அப்படின்னு நமக்கு என்ன ஆயிடும், அப்படி சொல்லி சொல்லியே பாபா செய்ய வைக்கிறார். அதனால இப்போதுல இருந்து இன்னும் நம்ம மாறல, ஆனா நாளைக்கு நீங்க மாறிடுவீங்கன்னு சொல்லிட்டு பல கோடி மடங்கு இப்பவே குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் தெரியப்படுத்துறார் பாபா. அல்லது வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறார், கொடுத்துட்டு இருக்கிறார். அதாவது எதிர்காலத்துல மாற போறோம், இப்போவே என்ன சொல்றார் பாபா, ஆஹா குழந்தைகளே ஆஹா அப்படின்றார். அதனால தைரியம் உள்ள குழந்தைகள் இல்லையா, நீங்களாம் துணிச்சல் இருக்க, நீங்க செய்வீங்க அப்படின்றத ஊக்குவிக்கிறார். அந்த தைரியம் உங்களிடம் இருந்தால், எதுக்கு ஊக்குவிக்கிறார் பாபா, முதல்ல தைரியத்தை வர வச்சுக்கோங்க, துணிவை வர வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த தைரியம் அல்லது அந்த துணிவு இருந்ததுன்னா பாபாவுடைய உதவி இருக்கதா செய்யும். அதனால பாபா நீங்க கொஞ்சம் தைரியம் கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும், மற்றபடி பாபாவுடைய உதவி அங்க வேலை செய்திடும் அப்படின்றார். அதனால இப்ப இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யுங்க, இன்னொரு விஷயம் இருக்கு அது செய்யுங்க, உங்க மனதை பிஸியாக வச்சிருங்க அப்படின்றார். அதனால மனதை பிஸியாக வைக்கணும். இடையிடையே ஸ்டாப் சொன்ன உடனே எண்ணங்கள் அல்லது எண்ணங்களுடைய டிராபிக் ஸ்டாப் ஆகணும். நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும், பிந்து ஆயிடணும், முற்றுப்புள்ளி ஆயிடணும். அதே நேரத்துல மற்றவங்களையும் ஆத்மாவாக புள்ளி சுரூபமாக பார்க்கணும், மற்றவங்களையும் அப்படி பாருங்க. அப்ப அவங்கள பிந்துவா பார்த்தீங்கன்னா வீண் எண்ணங்கள் வராது, ஆத்மாவா பாத்துருங்க. அப்ப அதுக்கு நீங்க ஆத்மா நிலையில இருக்கணும், புள்ளியா இருக்கணும். நடந்ததுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். யாரோ என்னவோ செய்துட்டு போறாங்க, அவங்களாச்சு அவங்களுடைய தலையெழுத்தாச்சு, நாம புள்ளி முற்றுப்புள்ளி வச்சுட்டு புள்ளி ஆயிட்டு அவங்களையும் ஆத்மாவாக பாத்துருங்க. அப்ப நாம நம்முடைய எண்ணங்களை வேஸ்ட் பண்ண மாட்டோம், நாம தீவிர முயற்சியாளராக இருக்க முடியும் அப்படின்றார். அதனால மன்சா சேவைக்கு அட்டென்ஷன் கொடுங்க. அதனால எவ்வளவு துக்கத்துல இருக்காங்க ஆத்மாக்கள், கதறிட்டு இருக்காங்க, கூச்சலிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கிரணங்கள் கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சேவை செய்யணும். மனதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதுல ஈடுபடுத்துங்க. கிரணங்கள் கொடுக்கக்கூடிய சேவையில உங்களுடைய மனதை எக்ஸ்ட்ரா ஈடுபடுத்துங்க, கொஞ்சம் அதிகமாக ஈடுபடுத்துங்க. ஏன்னா இருக்கிறதுலயே மனசா சேவைதான் மிகவும் உயர்ந்த சேவை. எல்லாரும் செய்ய முடியாது. நான் மனசா சேவை செய்யறேன்னு உட்கார்ந்து செய்யறோம், இதெல்லாமே அதெல்லாம் சேவை ஆயிடாது. மனசா சேவை, மனதின் மூலமா சேவை செய்யணும்னா அந்த அளவுக்கு அந்த எண்ணங்கள் கூட எப்படி இருக்கணும், அவ்வளவு சக்திசாலியானதாக இருக்கணும். அந்த சக்திசாலி எண்ணங்களுடைய சேமிப்பு இருக்கணும், அந்த மனதினுடைய ஏகாகிர நிலை இருக்கணும், அவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அப்பதான் அந்த எண்ணங்கள் போகும். இல்லைன்னா பெரிய பெரிய சுவர்கள் இருந்ததுன்னா அந்த தாண்டி உங்க எண்ணங்களோ அந்த கிரணங்களோ போகாது. அதனால அந்த உயர்ந்த நிலை இருக்கா, அதையும் பார்த்துக்கோங்க. இதுதான் மிக உயர்ந்த சேவை அப்படின்றார். துக்கத்துல இருக்காங்க பாவம், அவங்களுக்கு நீங்க சேவை செய்தீங்கன்னா உங்களுக்கும் நன்மை, அவங்களுக்கும் நன்மை, டபுள் நன்மை இருக்கு, டபுள் லாபம் இருக்கு அப்படின்றார். இப்போ வார்த்தைகள் மூலமா சேவை செய்துன்னா சேவை அதிகரிச்சிருக்கீங்க, ஞானம் புரிய வச்சு. அதனால பிராமணர்களுடைய எண்ணிக்கை கூட என்ன ஆயிடுச்சு, அதிகமாயிடுது. சென்டர்ஸ் அதிகமா ஓபன் ஆயிடுது. இதெல்லாம் அந்த வார்த்தைகள் மூலமா சேவை செய்ததுடைய ரிசல்ட். அது மெஜாரிட்டி குழந்தைகள் வாயின் மூலமா செய்யற சேவையில ஓகே அப்படின்றது. அதுவும் மெஜாரிட்டி தான், எல்லாரும் நல்லா ஞானம் சொல்லுவாங்க, நல்லா புரிய வைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மெஜாரிட்டி குழந்தைகள் ஓகே தான் அப்படின்றார். கோர்ஸ் கொடுக்கறதோ, ஞானம் புரிய வைக்கிறதோ, அல்லது வாய் மூலமா சேவை செய்யறதோ அதுல ஓகே அப்படின்றார். அது போல இப்போ மனதின் மூலமா விசேஷமாக அந்த ஆத்மாக்களுக்கு அந்த ஒரு துளி கொடுக்கக்கூடிய சேவை செய்துட்டே இருங்க. அதுலயும் நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிடுங்க, ஞானம் சொல்றதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க.
இப்ப வந்து மனசா சேவையில ஒரு துளியாவது அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த சேவையில எக்ஸ்பர்ட் ஆயிடுங்க. மற்றபடி மனதை ஃப்ரீயா விடாதீங்க. ஏதாவது ஒரு சேவையில பிஸி யாருக்காவது கொடுங்க இல்லையா? சாந்திய கொடுங்க, சுகம் கொடுங்க. யாருக்காவது எவ்வளவு பேர் இருக்காங்க கொடுக்கறதுக்கு, எத்தனை பேருக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு. யாருக்காவது கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்றார். அதனால பாபா ஃப்ரீயா இருக்கக்கூடாது. ஃப்ரீயா இருக்கிறீங்களா? யாருக்காவது யோக தானம் பண்ணுங்க மனதின் மூலமா, அல்லது வார்த்தைகள் மூலமா ஏதாவது கிளாஸ் பண்ணணும், கோர்ஸ் கொடுக்கணும், ஞானம் புரிய வைக்கணுமா, வார்த்தைகள் மூலமா அந்த ஞானம் கொடுக்கிற சேவை செய்யுங்க. அதாவது மனதின் மூலமா சக்திகள் கொடுக்கக்கூடிய சேவை செய்யுங்க. வார்த்தைகள் மூலமா அந்த ஞானம் கொடுக்கக்கூடிய சேவை செய்யுங்க. அதே நேரத்துல கர்மத்தின் மூலமா குணதானம் செய்யக்கூடிய சேவை செய்யுங்க. சக்தி தானம், ஞான தானம், குணதானம். சம்பந்தத்திலையும் தொடர்புல வரும் பொழுது, பிறருடைய சம்பந்தத்துல தொடர்புல வரும் போது குஷியினுடைய தானம் வந்து கொடுங்க. இது பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. இது போல விதவிதமான சேவைகள்ல நீங்க பிஸியா இருந்தீங்கன்னா மாயை வராது, லாபம் தானே. நீங்க செய்யணும்ன்றார் பாபா, நீங்க தான் செய்யணும் இதுன்றாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க யாரு? ரிச்சஸ்ட் ஆத்மாக்கள். உலகத்திலேயே செல்வந்தர்கள் யாரு? நீங்க தான். நாம தான் செல்வந்தர்கள். நம்ம கிட்டதான் அந்த பொக்கிஷங்கள் எல்லாமே இருக்கு. ஆகல யார் கொடுக்கணும்? நாம தான் கொடுக்கணும். அதனால நீங்க தானே செல்வந்தர்கள். உங்களுக்கு தான் எல்லா பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்கு. அந்த பொக்கிஷங்கள் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் கொடுக்கக்கூடிய சேவை நீங்க செய்யுங்க அப்படின்றாரு. எவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்கோ அவ்வளவு அது எல்லாத்தையும் சேவையில நீங்க ஈடுபடுத்தினீங்க அப்படின்னா அந்த பொக்கிஷங்கள் கூட என்ன ஆயிட்டு இருக்கும்? அதிகமாயிட்டே போகும். ஆகையால இதுல என்ன ஆயிடுது? சுயத்தினுடைய சேவையும் ஆயிட்டது, அது நேரத்துல மற்றவங்களுடைய சேவை ஆயிடும் இல்லையா? அப்ப சுயத்தினுடைய சேவை, சுயத்தினுடைய முயற்சிக்கு எவ்வளவு அட்டென்ஷன் கொடுக்குறீங்களோ அதே போல அந்த துக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும் அந்த பக்தர்களுக்கும் கூட மனதின் மூலமா கிரணங்கள் கொடுக்கக்கூடிய சேவை செய்யணும். அதுல அட்டென்ஷன் வந்து கொடுக்கணும். எத்தனை முறை எத்தனை விஷயங்களுக்கு இன்னைக்கு பாபா அட்டென்ஷன் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்றாரு. அதனால முழு நாள் வந்து ஏதாவது கொடுங்க அப்படின்றாரு. நான் இந்த அமிர்தொழில தான் கிடையாது, அமிர்தொழில கொடுங்க, மாலை நேரத்துல கொடுங்க, ஆனா மற்ற நேரத்துல கூட இடையிடையில நீங்க கொடுங்க. நவராத்திரி சீசன், எல்லாரும் தேவிகளை ஆஹ்வானம் பண்ணிட்டே இருக்காங்க, கூப்பிட்டுட்டே இருக்காங்க, கேட்கலையா? கொடுங்க அப்படின்றாரு பாபா. ரொம்ப வந்து பாவம், அவங்க கூச்சலிட்டுட்டே இருக்காங்க. அதெல்லாம் உங்க காதல விழலையா அப்படின்னு கேக்குறாரு. மெஜாரிட்டி ஒவ்வொரு வீட்லயும் ஏதாவது அந்த துக்கத்துக்கு காரணம் இருக்கதான் செய்யும். துக்க உலகத்துல என்ன இருக்கும்? துக்கம் தான் கிடைக்கும். யாராக இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் துக்கத்துக்கான ஏதோ ஒரு காரணம் இருக்கதா செய்யும். அதனால அந்த துக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சுகம் யார் கொடுப்பாங்க? கேக்குறாரு பாபா. சொல்லுங்க, யார் அவங்களுக்கு எல்லாம் சுகம் கொடுக்கணும்? பாபாவா கொடுப்பாரு? யாரு கொடுக்கணும்? நீங்க தானே. பாபா உங்களுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கிற. நாம தான் உலகத்துக்கு கொடுக்கணும், அந்த ஆத்மாக்களுக்கு கொடுக்கணும். நீங்க தானே கொடுக்கணும். அவர் கொடுக்குற மாதிரி இருந்தா எப்பயோ அவர் வேலையை முடிச்சுட்டு போயிட்டு இருப்பாரு. ஆனா என்ன பண்ணணும்? நமக்கு தகுதி இல்லைன்னாலும் தகுதி அடைய வச்சு, நம்ம மூலமா கொடுக்க வச்சு, நம்மள வந்து ராஜ்ய அதிகாரிகள் ஆக்கணும். அப்படின்னா இப்படி எல்லாம் பேசி புரிய வச்சுதான் பாபா பாருங்க நம்மளையும் வந்து உருவாக்குறாரு. நீங்க தானே கொடுக்கணும். அப்ப வந்து அந்த மன்சா சேவை என்னென்ன செய்தீங்க, ஒவ்வொருத்தருடைய சார்ட் அதை மெயின்டைன் பண்ண பாபா பாப்பாரு. எவ்வளவு நேரம் வந்து செய்தீங்க செக் பண்ணுங்க. தனக்காக கொடுத்துக்கிட்டீங்களா, உலகத்துக்காக கொடுத்தீங்களா? எல்லாத்தையும் அதுல வந்து தனக்காக எவ்வளவு நேரம் கொடுத்துக்கிட்டோம், உலகத்துக்காக எவ்வளவு நேரம் கொடுத்தோம் அப்படின்றதெல்லாம் அந்த சார்ட்ல இருக்கணும். நீங்க இரக்க மனமுடையவர்கள் தானே, அப்ப நோ ப்ராப்ளம் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு பாபா. துக்கத்துல இருக்காங்க, அவங்க மீது கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க, நீங்க இரக்க மனமுடையவர்கள் இல்லையா அப்படின்றார். அதனால அந்த ஒரு பாடல் இருக்கு, அதாவது பக்தி மார்க்கத்தினுடைய பாடல். அதான், நாங்க துக்கத்துல இருக்கிறோம் இறைவா, அந்த துக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் மீது இரக்கம் காட்டுங்க அப்படின்னு அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அந்த பாட்டு பாபா ஞாபகப்படுத்துறாரு. அந்த மாதிரி ஒரு பாட்டு கூட இருக்கு இல்லையா? அதனால பாப்தாதாவுக்கு வந்து அவங்க பக்தர்கள் கூப்பிடுறது அல்லது கூச்சலிடுறது அந்த குரல் கேக்குதா? நான் எனக்கு கேக்குது, உங்களுக்கு கேக்குதா அப்படின்றாரு. நம்ம பிஸியா இருந்தா சில நேரத்துல சும்மா சாதாரண பாட்டு கூட நம்ம ஏதோ விஷயத்துல பிஸியா இருக்கிறோம், மூழ்கி இருக்கிறோம்னா என்ன பாட்டு ஓடுது, என்ன சவுண்ட், ஒண்ணும் நமக்கு தெரிஞ்சிருக்காது.
ஃப்ரீயா இருந்தால்தான் என்ன ஆகுது, எங்கேயோ ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்தாலும் அது கூட நம்ம வந்து கேட்க முடியுது. அந்த அளவுக்கு அந்த தெளிவு வந்து இருக்கணும் அப்படின்றார். அதனால அவங்க எங்க போவாங்க கேக்குறாரு பாபா. துக்கத்துல இருக்காங்க, கூப்பிட்டுட்டு இருக்காங்க, பாவம் அவங்க எங்க போவாங்க? ஏன் அப்படின்னா அவங்க யாரு, உங்களுடைய சகோதர சகோதரிகள் தானே. அதனால உங்களுக்கும் நன்மை இருக்கு, அவங்களுக்கும் நன்மை இருக்கு. மனசா சேவா செய்யுங்க, அவங்களே துக்கத்திலிருந்து விடுவீங்க. அதனால துக்கத்தை நீக்கக்கூடியவர்கள் ஆகங்க. அவங்க கதறிட்டு இருக்காங்க, கூச்சலிட்டுட்டே இருக்காங்க. அதனால பாப் தாதாவுக்கு கேக்குற திரும்ப சொல்றாரு பாபா. அதனால அந்த மாதிரி அவங்க கூப்பிடும் போது, அவங்களுடைய குரல் கேட்கும் போது, அவங்களுடைய கூச்சல் கதறல் இதெல்லாம் கேட்கும் போது பாப் தாதா வந்து நம்மள பாக்குறாரு. பாருங்க அவங்க அவ்வளவு கூப்பிடுறாங்க, நீங்க தானே கொடுக்கணும் அப்படின்னு பாபா பாப் தாதாவுடைய பார்வை நம்ம மீது படுது. அதனால என்னுடைய செல்ல குழந்தைகளே உங்களை நினைச்சிட்டு இருக்காங்க, கண்டெடுத்த குழந்தைகளே உங்களைதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால இரக்க மனமுடைய அந்த இரக்க மனமுடைய ரூபத்தை தாரணை செய்யுங்க, எழுந்துருங்க, கொடுங்க அப்படின்னு பாபா ஞாபகப்படுத்துறார். பக்தர்கள் மட்டும்தான் துக்கத்துல இருக்காங்கன்னு இல்ல, பிராமணர்களுக்கு கூட துக்கம் இருக்கு, அல்லது கஷ்டங்கள் இருக்கு. ஆகல அவங்களுக்கும் நீங்க என்ன பண்ணணும், ஒருவர் மற்றவர்களுக்கு உதவி அல்லது ஒத்துழைப்பு கொடுக்கணும். வேற நம்ம பிராமணர்களுக்கு என்ன செய்ய போறோம், ஒத்துழைப்பு கொடுக்கணும். எவ்வளவு வந்து உதவி செய்தோம், சகியோகி ஆனோம் அப்படின்றது பாத்துக்கோங்க அப்படின்றார் பாபா. அதனால பிராமணர்களுக்கு கூட கொடுக்கணும், சகியோகம் கொடுங்க அல்லது ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்றார். எப்படிப்பட்ட சம்ஸ்காரமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலை என்ன அப்படின்றார் பாபா. அடிக்கடி எனக்கு எக்ஸாம்பிள் டாக்டருடைய எக்ஸாம்பிள் தான். எவ்வளோ ரொம்ப நோய் வந்திருக்கும், அந்த ஒரு ரொம்ப சீக்காளி நோயாளி வரும்போது டாக்டருக்கு எந்த விதமான அருவருப்பு இருக்காது. அது வரும்போது அதை பார்க்கும் போது அவங்க வந்து நார்மலா கூலா என்ன பண்றாங்க, அத வந்து குணப்படுத்துறாங்க. அதனால யார் இவ்வளவு நோய் இருக்கே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எப்படிப்பட்ட நோயோடு வந்தாலும் அவங்க வேலை என்ன, குணப்படுத்துற வேலை. அது போல அவங்க என்ன பண்றாங்க, குணப்படுத்துறாங்க. அது போல பாபா சொல்ற யாராக இருந்தாலும் என்ன, உங்க வேலை என்ன, நீங்க வந்து அவங்களுடைய சம்ஸ்காரத்தோடு மோதணுமா அல்லது சம்ஸ்காரத்துல இருந்து அந்த மோதல்ல இருந்து அவங்களை விடுவிக்கணுமா? அதாவது நம்ம கூட யாராவது மோதுறாங்க அப்படின்னா அதுக்கு பாபா புரிய வைக்கிறாரு தெளிவா. யாரோ உங்ககிட்ட மோதுறாங்க, இப்ப நீங்க அவங்களோட மோதணுமா இல்ல நீங்க மோதாம உங்களை காப்பாத்திக்கிட்டு அவங்களையும் காப்பாத்தணுமா சொல்லுங்க. நானும் வந்து கார்ல வந்துட்டு இருக்கேன், எதிரிலையும் வேகமா கார் வந்துட்டு இருக்கு, நான் ரைட்டா தான் போயிட்டு இருக்கேன், அவங்க ராங் வேலை வந்துட்டு இருக்காங்க, அவங்க ராங்கா வந்துட்டு இருக்காங்க, எனக்கு என்ன, நான் இருக்க முடியாதே, அப்படி போனா இடிச்சிடுவாங்க, ரெண்டு பேருக்குமே பிரச்சனை ஆயிடும். அதனால நான் என்ன பண்ணுவேன், மோதக்கூடாதுன்னு சொல்லி வேற வழி ஒரு டைவர்ஷன் எடுத்துப்பேன். அது போல பாபா சொல்றாரு, அவங்க அப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்கன்னு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்போம். அப்படிதான் செய்வாங்க, நீங்க மோதணுமா இல்ல அவங்களையும் அந்த மோதல்ல இருந்து காப்பாத்தணுமா பாருங்க அப்படின்றாரு. உங்களுடைய டைட்டில் என்ன, துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடிய ஆத்மா தானே நீங்க. டைட்டில் இருக்குதானே, பாபாவுக்கு அந்த டைட்டில் இருக்கு. அப்போ பாபா கூட இருக்கிறவங்களுக்கும் அதே மாஸ்டர் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர்கள் தானே. ஆகையால என்ன இப்ப நினைச்சிட்டு இருக்கீங்க, ஏதாவது சங்கல்பம் வருதா, செய்யறீங்களா, செய்யணும்னு தோணுதா அப்படின்றார் பாபா. உலகத்துல பாவம் எவ்வளவு துக்கத்துல அசாந்தியில இருக்காங்க, அதையெல்லாம் மாத்தணும், அவங்களுக்கு எல்லாம் சுகம் சாந்தி கொடுக்கணும், சுகம் சாந்தி உடையவர்கள் ஆக்கணும்ன்ற எண்ணம் ஏதாவது வருதா, செய்யணும் தானே. செய்யணும்னு நினைச்சா கை தூக்குங்க பாக்கலாம், அந்த இன்ட்ரெஸ்டாவது இருக்கா அப்படின்னு பாபா வந்து செய்யணும்னாவது நினைக்கிறீங்களா அப்படின்னு பாபா கை தூக்குங்க பாக்கலாம் அப்படின்றார். அதனால நம்ம வந்து என்ன பார்க்கணும்னா இப்ப இருக்கு அந்த எண்ணம், நாளைக்கு மாறிடக்கூடாது. கை தூக்கிட்டோன்னா பாபா முன்னாடி நம்ம கை தூக்கி இருக்கிறோம், உறுதி எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, உறுதிமொழி எடுத்திருக்கோம்னு சொல்லி அந்த ஞாபகம் இருக்கணும். அத பிராமண ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி. அதனால அவங்களுக்கும் நீங்க என்ன பண்ணணும், கொடுக்கணும். பார்த்துட்டே இருக்காதீங்க, பிராமண ஆத்மாக்கள் அவங்க துக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க, அவங்களுக்கும் செய்யுங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்ப பிராமண ஆத்மாக்களுக்கு ஞானம் சொன்ன பிடிக்காது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்வாங்க. அதனால பாபா வந்து இப்ப வந்து பிராமண ஆத்மாக்களுக்கு ஞானம் கொடுக்க முடியாது, அவங்க ஒத்துக்கவும் மாட்டாங்க, அவங்க செய்யறத ரைட்டு, யாருக்கும் எதையும் புரிய வைக்க முடியாது. அதனால மனதின் மூலமா நீங்க அவங்களுக்கு சகயோகம் கொடுங்க, அப்படின்னு உதவி செய்யுங்க அப்படின்றார். அதாவது
வார்த்தைகள், அதாவது வார்த்தைகள் மூலமா மாத்தலாம், அதை செய்துட்டு தான் இருக்கிறீங்க. இப்போ மனதினுடைய எண்ணங்கள் மூலமா மாத்துங்க, கொஞ்சம் ஈஸி. அதனால அவங்க அப்படி செய்துட்டே இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு சும்மா இருக்காதீங்க, நீங்களும் செய்யுங்க, மாத்துங்க. அதனாலதான் பாப்தாதான் நான் சொல்லிட்டே இருக்கிறேன் அப்படின்றார் பாபா. அதாவது நம்ம கூட இருக்கிறவங்க, ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க, யாரோ கூட நம்ம கூட ரொம்ப மோதுறாங்க, நமக்கு ரொம்ப பிரச்சனைகள் உருவாக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா பார்த்துட்டு சும்மா இருக்காதீங்க, அல்லது கஷ்டப்படவும் செய்யாதீங்க, மனசா சேவை செய்யுங்க. அதே நேரத்துல பாப்தாதாவுக்கு சொல்லிடுங்க, அந்த விஷயத்த அவர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுடுங்க. அப்ப அது அவர் பார்த்துப்பாரு. அதுக்கப்புறம் நாம என்ன செய்யணும்ன்றதுக்கான டைரக்ஷன் பாபா வந்து கொடுப்பார். அந்த டைரக்ஷன் படி நம்ம நடக்கணும், அவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான். அப்போ வந்து பொறுப்பு யாரு, பொறுப்பாளர் யாரு, யார் பொறுப்பு எடுத்துப்பாரு? பாப்தாதா அதனுடைய பொறுப்பு எடுத்துப்பாரு. நம்முடைய விஷயங்களை அவருக்கு ஒப்படைச்சிட்டு பாபா சொன்னது மட்டும் நாம செய்துட்டு இருந்தோம்னா நம்முடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பாப்தாதா. அதாவது பாபா வந்து பாப்தாதா வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னா இதுல வந்து லெவல்ஸ் அப்படின்றது இருக்கு. இப்ப என்ன சூக்ஷ்மவத்தனத்துல போய் பாப்தாதா முன்னாடி அதுவும் நம்ம செய்யலாம். அது ஒரு வழி இருக்கு. அல்லது பாப்தாதா கூட ரொம்ப நெருக்கமான அன்பான குழந்தைகள் இருப்பாங்க, தாதிமார்கள், அப்படி எல்லாம் க்ளோஸா இருக்கிறவங்க, மூத்த சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. அவங்களுடைய அவைலபிலிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க கிட்டயும் நீங்க வந்து உங்க கஷ்டங்களை சொல்லிக்கலாம். அல்லது யாரெல்லாம் நிமித்தமா இருக்காங்களோ அவங்களுக்கும் சொல்லுங்க. பாபா இந்த மாதிரி அவுட்லெட்ஸ் வச்சிருக்காங்க. டைரக்டா பாப்தாதாவுக்கு சொல்லலாம், இல்ல பாப்தாதனுடைய நெருக்கமான அன்பான குழந்தைகளுக்கு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நிமித்தமானவர்கள் யார் உங்க ஊர்ல யார் உங்களுக்கு நிமித்தமா இருக்காங்களோ ஞானம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கும் நீங்க வந்து சொல்லலாம். சொல்லிட்டு அவங்களுக்கு ஒப்படைச்சிட்டு அவங்க என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதன்படி நீங்க நடந்தீங்கன்னா அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பாப்தாதா, அப்படிப்பட்ட குழந்தைகளுடைய பொறுப்பு பாப்தாதா எடுத்துப்பார். பாத்தீங்களா எவ்வளவு இதை விட சகஜமான ஒரு சால்வேஷன், ஏதாவது ஒரு தீர்வு வந்து யார் கொடுக்க முடியும்? அதனால பாபா சொல்ற ஏதோ செய்யுங்க, ஆனா மனதை வந்து வீண் எண்ணங்கள்ல இருந்து ஃப்ரீயா வச்சுக்கோங்க. பாவம் இப்பவும் அந்த துக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் கூப்பிட்டு இருக்காங்க. அவங்க பிராமணர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், பாவம் டிஸ்டர்ப் ஆகிருக்கிறாங்க. அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகி இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நீங்க சகயோகம் கொடுங்க, சகயோகி ஆகுங்க, உதவியை கொடுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க, உதவியாளர்கள் ஆயிடுங்க அப்படின்றார். நல்லது. ஓம் சாந்தி. இவ்வளவு அழகா பாபா வந்து எல்லாத்தையும் புரிய வச்சுட்டார். வேற ஏதாவது இருக்கா? புரியல, இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது. அதனால முயற்சி செய்யணும். கடைசியில பாபா யார் எதிரில அமர்ந்திருக்கீங்களோ அவங்களுக்கும் சரி, அங்கங்கே உட்கார்ந்து யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களோ பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே மனதார பாபா வந்து, அதாவது உயிராக நேசிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த அன்போடு அந்த அன்பு நினைவுகள், அன்பு நிறைந்த அன்பு நினைவுகள் வந்து கொடுக்கிறார். அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே, வணக்கம் அப்படின்னு சொல்றார். ஓம் சாந்தி.